மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். மக்களவைத் தேர்தலில் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ஆகிய தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தொல் திருமாவளவன், ரவிக்குமார் ஆகியோர் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யும் போது பானை சின்னம் கோரி தாக்கல் செய்திருந்தனர். இதனிடையே பானை சின்னம் கோரி தாக்கல் செய்த அந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்து விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு கடந்த 23ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருந்தது. இந்த கடிதத்தை அடிப்படையாக கொண்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது புதிதாக இந்த கோரிக்கையை முன்வைக்குமாறும் அது தொடர்பாக இன்றே பரிசீலித்து உத்தரவை பிறப்பிப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்ததன் அடிப்படையில் அந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் முடித்து வைத்திருந்த நிலையில் சற்று முன்னர் நமக்கு கிடைத்த தகவலின்படி இந்த மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க மறுப்பு தெரிவித்துள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. நாம் தமிழர், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.